ஹாய் பசங்களா, வெல்கம் டு ஜானஸ் நீட் தமிழ். நீட் அப்ளிகேஷன் ப்ராசஸில் நிறைய பசங்க சின்ன சின்ன மிஸ்டேக் நான் நிறைய தெரியாமல் பண்ணிட்டேன் மேம்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் ஆல்சோ கரெக்ஷன் விண்டோவில் எந்தெந்த ஃபீல்ட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லுங்கள் மேம், நான் இது மிஸ்டேக் பண்ணிட்டேன், இது என்னால் கரெக்ஷன் விண்டோவில் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் கரெக்ஷன் விண்டோவில் நம்ம எதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும்னு பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் லாஸ்ட் இயர் டேட்டா, NTA லாஸ்ட் இயர் எதெல்லாம் கரெக்ஷன் விண்டோவில் சேஞ்ச் பண்ண அலோ பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஸோ இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கவலையே படாதீங்க பசங்களா, கரெக்ஷன் விண்டோல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, கேண்டிடேட் ஷல் பி allowed to change any one of these two fields. இந்த ரெண்டு ஃபீல்டில் ஏதாவது ஒன்றை மட்டும் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா, ஃபாதர் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் ஆர் ஆக்குபேஷன். அப்பாவோட நேம் கொடுத்துருப்போம் இல்லையா, ஸோ அப்பாவோட நேம் அண்ட் அவங்களோட குவாலிஃபிகேஷனோ ஆக்குபேஷனில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா மதரோட நேம், மதரோட குவாலிஃபிகேஷன் ஆர் ஆக்குபேஷனில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் ஃபாதர் ஆர் மதர் யாராவது ஒருத்தவங்களோட டீடைல்ஸ் மட்டும் தான் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட், the candidate shall be allowed to change or add all the following fields. இப்போ நம்ம பார்க்க போகிறது இது எல்லாத்தையும் நம்ம தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ், கிளாஸ் 10th 12th டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்போம் இல்லையா. 10th நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தோம், 10th மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய ரோல் நம்பர், எந்த ஸ்கூலில் படித்தோம், இந்த டீடைல்ஸ்லாம் என்டர் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த 10th 12th டீடைல்ஸ்லாம் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி. ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி அப்படின்றது நம்ம 12th எக்ஸாம் இருக்கு இல்லையா, 12th எக்ஸாம் எங்கே அப்பியர் ஆகியிருப்போம், ஆர் 12th எக்ஸாம் நீங்கள் ஆல்ரெடி பாஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா எங்கே பாஸ் பண்ணீங்க அப்படின்ற ஸ்டேட் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க இல்லையா. சப்போஸ் நீங்கள் 12th கர்நாடகாவில் கம்ப்ளீட் பண்ணிட்டு தமிழ்நாடுன்னு தெரியாதனமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கரெக்ஷனையும் சேஞ்ச் பண்ணிக்க லாஸ்ட் இயர் அலோவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருந்தேன் மேம், பட் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, அதனால நான் ஜென்ரல் கேட்டகரி கொடுத்துட்டேன், பட் இப்போ நான் எலிஜிபிள் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போ என்னால் கேட்டகரி மாற்ற முடியுமான்னு நிறைய பசங்க கேட்டிருந்தீங்க. ஸோ கரெக்ஷன் விண்டோவில் கேட்டகரியும் நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும் பசங்களா. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் சப்போஸ் OBC NCL EWS அப்ளை பண்ணி கரெக்ஷன் விண்டோ டைம் வரைக்கும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கையில் வரல அப்படின்னாலுமே அதில் அப்ளிகேஷன் நம்பர் ஆர் டிரான்சாக்ஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான ஒரு ஒப்புகை சீட்டுலாம் வந்திருக்கும்ல, ஸோ அந்த நம்பரை நீங்கள் என்டர் பண்ணலாம் தாராளமாக. அதுக்கப்புறமா நீங்கள் கவுன்சிலிங் டைமில் அந்த சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணா போதும். ஸோ அதனால சர்டிஃபிகேட் வரலையேன்னு ஜென்ரல் கேட்டகரி கொடுத்துறாதீங்க பசங்களா. நீங்க அப்ளிகேஷன் நம்பர் போட்டாலே போதும், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் OBC நான் கிரீமி லேயர் ஆர் EWS. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சப் கேட்டகரி ஆர் PWD. உங்களோட சப் கேட்டகரி இல்லைனா PWD கேண்டிடேட் ஃபர்ஸ்ட் நோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு PWD சர்டிஃபிகேட்டோ இல்லை UDID கார்டோ கிடைச்சிருச்சு மேம் அப்படின்னா நீங்க PWDக்கு அப்ளிகபிள் அப்படின்றத சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட சிக்னேச்சர் பசங்களா. சப்போஸ் சிக்னேச்சர் ஏதாவது பிளர்ரா அப்லோட் பண்ணிட்டீங்க, இல்ல பேரண்ட்ஸோட மாத்தி அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அதையும் தாராளமா கரெக்ஷன் விண்டோல சேஞ்ச் பண்ண அலோ பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் இன் நீட் UG. நீட் எக்ஸாம்ல எத்தனை அட்டெம்ப்ட் எழுதிருக்கீங்க அப்படின்றத கொடுக்கறதுல ஏதாவது நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதையும் கரெக்ஷன் விண்டோல சேஞ்ச் பண்ணிக்க அலோ பண்ணிருக்காங்க பசங்களா. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, candidate shall be allowed to change the following based on their present and permanent address. உங்களோட எக்ஸாம் சிட்டி அண்ட் கொஸ்டின் பேப்பர் மீடியம் இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் based on your present and permanent address ன்னு கொடுத்திருக்காங்க. நீங்க present address permanent address என்ன கொடுத்திருக்கீங்களோ அதை சேஞ்ச் பண்ண முடியாது இதுக்கப்புறம். பட் அதை பேஸ் பண்ணி எக்ஸாம் சிட்டிக்கான லொகேஷனும் அண்ட் கொஸ்டின் பேப்பர் மீடியம் காட்டும்ல, அதை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க இங்கிலீஷ் மீடியம்னு கொடுத்துட்டீங்க, மேம் எனக்கு கொஸ்டின் பேப்பர் தமிழ்லையும் வேணும் இங்கிலீஷ்லையும் வேணும் அப்படின்னா நீங்க இங்கிலீஷ்க்கு பதிலாக தமிழ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க தமிழ் தெரியாம கொடுத்துட்டீங்க, மேம் எனக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் படிக்க வரும், நான் இங்கிலீஷ்லேயே நான் எழுதுறேன் அப்படின்னா நீங்க தமிழுக்கு பதிலாக இங்கிலீஷும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ March 8 தான் பசங்களா லாஸ்ட் டேட். ஸோ March 8க்குள்ள நீங்க இன்னும் அப்ளிகேஷன் போடல அப்படின்னா தாராளமா போடலாம். அண்ட் கரெக்ஷன் விண்டோக்கான டைம் March 10லேருந்து March 12 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க பசங்களா. ஸோ அதனால யாருமே இதை நினைச்சு கவலைப்பட வேணாம். அப்ளிகேஷன்லாம் யாருக்குமே ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க பசங்களா. அதனால சின்ன சின்ன மிஸ்டேக்காக என்னோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுவாங்களா மேம்னு பயந்துட்டு இருக்காதீங்க. பேரண்ட்ஸ்க்கும் நான் இதை தான் சொல்றேன். ஸோ அதனால ஒன்ஸ் அப்ளிகேஷன் போட்டுட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் படிக்கிறத பாருங்க. இப்போ போர்டு எக்ஸாம் போயிட்டு இருக்கு, போர்டு எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. நீட் எக்ஸாம் சூப்பரா நம்ம கிளியர் பண்ணிடலாம், கவலையே படாம சூப்பரா படிங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீட் ரிலேட்டடா A to Z டீடைல்ஸ் எல்லாமே நம்ம சேனல் அவைலபிளா இருக்கும். அண்ட் ஆல்சோ நீட்டுக்கான ஃப்ரீ கிளாஸஸும் நான் எடுத்துட்டு இருக்கேன். இது எல்லாமே எல்லா விதமான பசங்களுக்கும் ஈக்குவலா
ஓவராலாக எல்லா விஷயமும் தெரியணும், எல்லா விஷயமும் கிடைக்கணுன்றதுக்காக தான் பசங்களா. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்போதான் அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நீட் சேனல் இருக்கு, ஜானோஸ் நீட் தமிழ்னு. இங்கே எல்லாமே ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கும். லெக்சர்ஸாக இருக்கட்டும், நோட்ஸாக இருக்கட்டும், நீட் ப்ரிப்பரேஷனுக்கான டிப்ஸ், ட்ரிக்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ். நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லேருந்து என்னென்ன ஜாப்க்கு என்ன மாதிரி ஸ்கோப்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கும்னு தெரியும். ஸோ மறக்காமல் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயோ டெலிகிராம் குரூப்லேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது குரூப் வச்சுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம டெலிகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற பசங்களா. See you all, take care.